அஸ்ஸலாமு அலைக்கும். என்கிட்ட 5-6 பேர் கேட்குறாங்க கேள்வி. அவங்க கேட்கறதுக்கு தயக்கிறாங்க. நான் கேட்குறேன், இங்க முஸ்லீம் பிள்ளைங்களை ஏன் முஸ்லீம் ஸ்கூல்லே சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமேட்டு நான் அவங்களோட கார்மெண்ட்ஸில் நானும் வேலை செய்கிறேன், எதுக்கு கட்டாயமாக புர்கா போட்டு வரீங்க, தலையில் துணியோட வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்று. அப்புறம் நீங்கள் ஏன் மெட்டிய அணியில் கருவமணி கட்டலை அப்படின்னாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு திருமணம் ஆயிடுச்சுன்ற அடையாளமே மெட்டியை வச்சுதானே, அதுவே இல்லைங்கும் போது எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. சகோதரி அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை தான் அவங்க முஸ்லீம் சகோதரிகிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதான் ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்கள் கேள்வி கேட்க கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது உங்கள் சபை தான், தாராளமாக எங்கள் விருந்தினராக வந்திருக்கிறீங்க. முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க கூச்சப்பட்டு அவங்கள்ட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதில் என்ன கேட்குறாங்கன்னா, பல கேள்விகள் அதில் கேட்குறாங்க. ஏன் உங்கள் பிள்ளைகளெல்லாம் முஸ்லீம் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க, எல்லாரும் கலந்து படிக்கிற ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. தாராளமாக சேர்க்கலாம். அப்படின்னா இஸ்லாம் முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் தான் சேர்க்கணும், முஸ்லீம் அல்லாதவர்களோடு பழகக்கூடாது பேசக்கூடாதுலாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. முகமது நபிகள் எங்களுக்கு என்ன கற்றுத்தராங்கன்னா, எல்லோரோடும் அன்பாக மனிதநேயத்தோடு பழகக்கூடிய ஒரு பண்பை தான் எங்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்திருக்கிறாங்க எல்லா இடங்களையும். அது கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி. இப்போ முகமது நபிகள் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மதீனாவில் அவங்க இருந்தாங்க. மதீனாவில் முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அது. நபிகள் நாயகம் மதீனாவில் இருந்த பொழுது மதீனாவில் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, யூதர்களும் இருந்தாங்க. அந்த யூதர்களோட முகமது நபிகள் நாயகம் அவங்க பேசாமல் கிடையாது. யூதர்கள் வந்தால் முகத்தை திருப்பி கொண்டு இருக்கலை, யூதர்களோடு பேசினார்கள். யூதர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து பேசுவார்கள். யூதர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள். யூதர்கள் ஒரு யூத பெண்மணி கொடுத்த அன்பளிப்பை நபிகள் நாயகம் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது நபிகள் நாயகம் யூதர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க, யூதர்கள் நபிகள் நாயகத்துக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லிணக்கத்தை யூதர்களோடு நபிகள் நாயகம் மதீனாவில் யூதர்கள் தான் இருந்தாங்க. அதனால யூதர்களை பற்றி சொல்றோம். அப்போ மதீனாவில் இருந்த முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அவர்கள் இருந்த அடிப்படையில் அவங்களோட நபிகள் நாயகம் அவ்வளோ ஒரு நல்லிணக்கத்தை கடைபிடிச்சாங்க, கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டாங்க. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் அவங்களுக்கு ஏழ்மை நிலை, சாப்பாடு இல்லை, தானியங்கள் இல்லை, ஒரு போர் கவசம் தான் இருந்தது. அந்த போர் கவசத்தை ஒரு யூதர்கிட்ட அடைமானமாக கொடுத்து அவரிடமிருந்து உணவு தானியங்களை பெற்று நபிகள் நாயகம் சாப்பிட்டாங்க. முஸ்லீம்கிட்ட போய் கொண்டு கொடுக்கல. அந்த போர் கவசத்தை ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம், யூதர்கிட்ட கொடுத்தாங்க. யூதர்கிட்ட அடைமானமா, இதை அடைமானமா வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் தானியங்கள் தாங்க, கோதுமையை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்ப இதை எதுக்காக சொல்றோம்னா, நபிகள் நாயகம் அவங்க முஸ்லிம்களுக்கு நீங்க முஸ்லிம்களோட மட்டும்தான் பழகணும், முஸ்லிம்களோட மட்டும்தான் பேசணும், முஸ்லிம்கள் கூட மட்டும்தான் படிக்கணும், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நீங்க பேசக்கூடாது பழக அப்படிலாம் சொல்லவே இல்லை. முஸ்லீம் அல்லாத யூதர்களோடு அவ்வளவு இணக்கத்தை நபிகள் நாயகம் கடைபிடித்தாங்க. முஸ்லிம்களும் யூதர்களும் சேர்ந்து கூட்டு வியாபாரத்திலும் ஈடுபட்டார்கள் நபிகள் நாயகம் காலத்தில். குர்ஆனிலும் அது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் உங்களிடத்துல அடைமானமாக எதையும் பொருளை தந்தால் அதை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள், அதை வாங்காதீங்கன்னு சொல்லலை, பெற்றுக்கொள், பாதுகாப்பாக உன் நம்பிக்கை நீ காப்பாத்து, உன் நாணயத்தை நீ காப்பாத்துன்னு தான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. அப்ப இது முதல் விஷயம். முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளை முஸ்லீம் ஸ்கூல்ல மட்டும்தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, எந்த பள்ளியிலையும் படிக்கலாம். அங்கே வசதியை பார்ப்பாங்க, எது பக்கத்தில் இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்க கல்வி நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க, எது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இதை கவனத்தில் கொண்டு தான் சேர்க்கிறார்களே ஒழிய மதத்தின் அடிப்படையில் அங்கே இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட பேசக்கூடாது அப்படி அல்ல. அந்த உணர்வும் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அந்த உணர்வு இருந்தால் தப்பு, அது கண்டிக்கத்தக்கது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, நீங்கள் புர்கா போடுறீங்க, ஏன் இந்த புர்கா போட்டுக்கிட்டு வர்றீங்க, புர்கா போடாமல் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. புர்கா போடுறதுங்கிறது கெட்ட விஷயம் இல்லை. ஏதோ புர்கா போடுவது எப்படி மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் என்பது போல, இது ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை அப்படி என்பது போல அவங்க கருதுகிறார்கள். சொல்ல போனால் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு ஏனைய பெண்மணிகள் அணிவதை விட இந்த புர்காங்கிற ஆடை தான் பாதுகாப்பானது, கண்ணியமானது. முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, புர்கா என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா என்பது என்னன்னா, அது கருப்பு நிறத்தில் ஒரு ஆடையா இருக்கணும்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. முஸ்லிம் பெண்மணிகள் அதிகமாக கருப்பு நிறத்தில் அணிகிறார்கள், ஆனா இஸ்லாம் எப்படி சொல்ல கிடையாது, அது கருப்பு நிறத்துல தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி சில பேர் முகத்தை மறைத்து கொண்டு இருப்பாங்க, கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி முகத்தை மறைத்து கொண்டு இருப்பார்கள், அதுவும் இஸ்லாம் சொல்லலை. அப்படி சில பேர் அணிவார்கள், ஆனால் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அணிகிறார்கள். இப்படியே இஸ்லாம் எங்கேயுமே
முஸ்லிம் பெண்மணிகள் உங்க முகத்தை மறைங்க, கண்ணு மட்டும் தான் தெரியணும், உங்க முகத்தை யாருமே பார்த்துடக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க புரியணும். ஒன்னு என்ன, கருப்பு நிறத்தில் தான் அணிய வேண்டும் என்பது இல்லை, எந்த கலர்லையும் இருக்கலாம். ரெண்டாவது, முகத்தை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, முகம் திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். அப்ப எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், முகம் தெரியணும்னா புர்காங்கிறது என்ன? புர்காங்கிறது எதுனா, பெண்கள் தங்கள் ஆண்களை விட தங்களுடைய கூடுதலான பகுதிகளை மறைத்துக் கொள்ளணும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஆண்கள் கவனிக்கத்தக்க பகுதிகளாக இருக்கிறது அதையெல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் புர்கா. எது பெண்களிடத்தில் வெளிப்படத்தக்கது? அவங்க உடல்ல முகம் தெரியலாம், முன்கை தெரியலாம், கால் பாதம் தெரியலாம், மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். இதை புர்கா. இது எந்த ஆடையை கொண்டு மறைத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு போர்வையை கொண்டு கூட மறைக்கலாம், ஒரு சுடிதாரை கொண்டு கூட மறைக்கலாம், அவங்க விரும்பிய ஆடையை கொண்டு மறைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. கருப்பு நிறத்தில் புர்கா தான் போடணும்லாம் இல்லை, பச்சை கலர்ல கூட போடுங்க, சிவப்பு கலர்ல கூட போடுங்க, பிரச்சனை கிடையாது. எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் அவங்க விரும்பிய நிறத்தில் அணியலாம். ஆனா எப்படி அணியணும்? முகம் தெரியலாம், முன்கைகள், கால் பாதம் இவற்றை தவிர மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளணும். இடுப்பு பகுதியை மறைத்துக் கொள்வார்கள், அவங்க மானப்பகுதிகளை மறைத்துக் கொள்வார்கள், கை இந்த பகுதியை மறைத்துக் கொள்வார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா என்பது. இதுல என்ன பிழை இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன அடிமைத்தனம் வந்து விட்டது சொல்லுங்க? இப்படி ஒரு ட்ரெஸ் போட சொன்னதுனால அடிமைத்தனம் வந்துருச்சா? தலையை மறைக்கிறதுக்காக தலைமுடிய மறைக்கிறாங்க, அதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் போட்டதுனால அடிமைத்தனம் வந்துருதா? ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர் யாருமே ட்ரெஸ் போடுறது இல்லையா? நீங்க பாருங்க, நம்ம தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? சினிமாவில் அவங்க வேற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க பழைய காலத்துக்கு நம்ம போகல, சினிமாவில் போட்ட ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கல. ஒரு முதல்வராக ஆனதற்கு பிறகு அவங்க அணிந்து கொண்ட ஆடை என்ன? பொது சபைகளுக்கு வந்தார்கள் அல்லவா, நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தாங்க, பல்வேறு தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் அவங்க இருந்தாங்க, கவனிக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்தாங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அவங்க ட்ரெஸ் அணியும் பொழுது எது நமக்கு தெரியும்? தலை தெரியும், ரெண்டு கை இவ்வளவுதான் தெரியும். இந்த கை இதையெல்லாம் பார்த்துருக்கிறோமா? அந்த அம்மாட்ட மறைச்சிருவாங்க, பெரிய பச்சை கலர்ல ஊதா கலர்ல ஒரு சேலையை போட்டுக்கிட்டு வருவார்கள், பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு பழத்தை நீங்க காட்சிப்படுத்துவதா இருந்தா கூட அதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. செல்போனுக்கு கவர் வேணும், ஸ்வீட்டுக்கு கவர் வேணும், பழங்களுக்கு கவர் வேணும். ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டி கேட்குறீங்க, கையில இருந்தா வாங்குவோமா, கவர்ல போட்டு தாங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம், தூசி படியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு பெண், ஆண்கள் தம்முடைய உடம்பில் எந்த பகுதிகளை பார்ப்பார்களோ அதை மறைத்துக் கொள்வதற்காக வேண்டி கவர் பண்ணா அது மட்டும் அடிமைத்தனமா? இடுப்பை பார்க்க கூடாதுன்னு மறைக்கிற அது அடிமைத்தனமா? தலையை பார்த்துடக்கூடாதுன்னு மறைக்கிற அடிமைத்தனமா? அது எங்கிருந்து அடிமைத்தனம் வந்தது? அதெல்லாம் நல்லது. இப்ப சாரி உடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு போறா, நீ கற்பனை பண்ணி பாருங்க. சேலை உடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு போறாங்க, பஸ்ல கூட்ட நெரிசலா இருக்கு, ஸ்டாண்டிங்ல தான் போகணும், நின்றுகிட்டு தான் போகணும், கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டே போகணும், உட்காரத்துக்கு சீட் இல்லை. அப்ப அந்த பஸ்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சேரி உடுத்திய பெண்ணும் இருக்கிறார்கள், முஸ்லிம் பெண்மணி ஒரு புர்கா போட்ட பெண்ணும் இருக்கிறார்கள். இப்ப அந்த ரெண்டு பேர்ல அந்த பயணம் யாருக்கு சௌகரியமா இருக்கும்? சேலை உடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி கையை தூக்கி இதை பிடித்து கொண்டு போனால் பக்கத்துல ஆண்கள்லாம் இருந்தா அவங்களால நிம்மதியா பயணம் பண்ண முடியுமா? அந்த கொஞ்ச நேரம் இடுப்பை மறைத்துக் கொள்ளணும். அந்நிய ஆண்கள் தம்முடைய மறைவிடத்தை பார்க்காத வண்ணம் ஒரு விதமா நெளிந்து தானே போவாங்க, ஒரு விதமான நெருக்கடி அசௌகரியத்துல தானே அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது வரும். அதுவே மறைத்து இருந்தார்கள்னா அசால்ட்டா இருப்பாங்க, அவங்க பயணம் இலகுவான முறையில் பயணத்தை மேற்கொள்வார்கள். அப்ப யதார்த்தத்தில் அறிவுபூர்வமாக யதார்த்த நடைமுறையில பெண்கள் அணியக்கூடிய புர்கா தான் முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய இந்த பர்தா நடைமுறை அவங்களுக்கு ஏற்றது, அவங்களுக்கு கண்ணியமானது. அந்நிய ஆண்களின் தவறான பார்வை விடவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆடை அது. எந்த விதத்திலும் அதை அடிமைப்படுத்துறது கிடையாது. தலையை போடுறதுனால, ஸ்கார்ஃபு போடுறதுனால அடிமைத்தனம் வந்துருதா? நீங்க பாருங்க, கிறிஸ்தவ பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்கள கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவோம். அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க? கன்னியாஸ்திரிகள், அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மதிப்பு வருது இல்லை, அவங்கள மரியாதை செய்யணுமா இல்லையா? அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க? தலையை மறைச்சி, கையை மறைச்சி, உடம்புல உள்ள எல்லா பகுதியும் மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க போட்டால் அது அடிமைத்தனம்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறோம். முஸ்லீம் பெண்மணிகள் புர்கா போட்டால் அடிமைத்தனம். அதே மாதிரி ஒரு ஆடையை தானே இங்கே முஸ்லீம் பெண்மணிகள் அணிஞ்சிருக்கிறாங்க. கன்னியாஸ்திரிகளை விட்டுருவோம், பாதிரியார்கள் அணித்தானே செய்யறாங்க. கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்க விருப்பத்தின் பேர்ல அவங்க நம்பிக்கையின்படி ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. எப்படி ட்ரெஸ் போடுறாங்க? ஆணாக இருந்து கொண்டு ஃபுல்லா ட்ரெஸ் போடுறாங்க, ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க, தலை மட்டும்தான் தெரியும், காலு கூட தெரியாது, காலையும் கூட மறைச்சிடுவாங்க. இப்படி ஒரு ஆணு ட்ரெஸ் போடுறதுனால அது அடிமைத்தனம் யாராவது சொன்னோமா? அவங்க விருப்பம் சொன்னோமா? அவருடைய விருப்பம், அது பாதிரியாரின் விருப்பம்.
அது கன்னியாஸ்திரியின் விருப்பம். அவங்கவுங்க விருப்பம் என்று நம்ம சொன்னோம். அவங்க விருப்பத்தின் பேரில் ஒரு ஆடை அணிந்தால் கூட அது குற்றம் சொல்வதில்லை. அவங்க ஒரு பெண்ணும் தகுந்த காரணத்தோடு கூடுதலான ட்ரெஸ் போட்டு அது அடிமைத்தனம். முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்தால் மட்டும். எத்தனையோ நம்ம நாட்டில் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நம்ம மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாங்க. கூடுதலான ட்ரெஸ் தானே போடுறாங்க. அடிக்கிற வெயிலில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு கோட்டு, ஒரு சூட்டு, அதுக்கு மேலே ஒரு டை, அப்படி போட்டு தானே வர்றாங்க. அப்போ கூடுதலாக ஒரு ஆடை அணிந்து விட்டாலும் இது அடிமைத்தனம் சொல்வது ஏற்படுதல்ல. இந்த முஸ்லீம் பெண்மணிகள் அணியக்கூடிய புர்கா என்பது பல விதத்தில் பெண்களுக்கு நன்மை அளிப்பது. இதில் எந்த விதமான கெடுதலும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை. இதை நாம புரிந்து கொள்ளணும். அடுத்தவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மெட்டி அணிகிறது இல்லை, தாலி அணிகிறது இல்லை, அதெல்லாம் அணிந்து கொண்டாதானே திருமணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், திருமணம் ஆனதை அடையாளப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாலி போடணும் மெட்டி போடணுங்கிறதெல்லாம் சொல்லலை. விருப்பத்தின் பேரில் முஸ்லீம் பெண்மணிகள் ஆபரணங்கள் மோதிரம் போடலாம், தப்பில்லை. கழுத்தில் நகை போடலாம், அந்த நகையை அவங்க கணவன்மார்கள்ட்ட அந்த அழகை வெளிப்படுத்திக்கலாம், அதெல்லாம் மார்க்கம் தடுக்கலை. ஆனால் எது இந்த தாலி, திருமணத்தின் அடையாளமாக தாலி அணிவது, திருமணத்தின் அடையாளமாக மெட்டி போடுவது, இதெல்லாம் கூடாது. இஸ்லாத்தில் அது கூடாது. அப்போ கேட்குறாங்க, அப்போ திருமணம் ஆனதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா? சரி, பெண்ணுக்கு போகிறீங்க, ஆணுக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவன் கழுத்தில் ஒரு சங்கிலியை கட்டணுமா திருமணம் ஆனதுக்கு? பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் வேணும்னா ஆணுக்கு அந்த அடையாளம் வேண்டாம். சொல்லப்போனால் ஆணுக்கு தானே கூடுதல் தேவை. பெண்கள் கூட கட்டுப்பாடாக இருந்துருவாங்க, சுய ஒழுக்கமாக இருப்பாங்க. சுய ஒழுக்கம் என்கிற அடிப்படையில் பார்த்தா பெண்களை விட ஆண்கள் தானே சுய ஒழுக்கத்தில் மீறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு தானே தேவை, கட்டுப்பாடு தேவை. அப்போ ஒரு ஆணு கல்யாணம் ஆகிவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு அவனுக்கு அடையாளம் இல்லையே, கழுத்தில் சங்கிலி போட்டு அலையணுமா? ஒரு அடையாளமும் இல்லை. அப்போ பெண்ணுக்கு மட்டும் அடையாளம் வேணும்னு ஏன் நினைக்கிறோம்? ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது. கேட்டால் சொல்லிக்க போறாங்க, இதுக்கு என்ன அடையாளம், இதுக்குன்னு தனித்த அடையாளம் என்ன தேவை? அப்போ முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த அடையாளத்தையும் இஸ்லாம் சொல்லலை. அது அதுக்குரிய தேவையில்லை. அப்படி ஒரு அடையாளம் தேவையில்லை என்பது அதுக்குரிய